Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ஆனால் டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பக்காவாக இருக்கும். நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை. அந்த கறியெல்லாம் அப்படியே சூப்பராக வெந்துட்டு பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் குழம்பும் அதோட கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாதத்து கூட அதுக்கப்புறம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. முக்கியமாக பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்றதுக்கு இது போல் ஹெல்த்தியான நாட்டுக்கோழி வாங்கி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, சத்தும் கூட. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்களும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கிறலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. இந்த ரெசிபி குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் கடாயிலையும் பண்ணலாம். கடாயில் பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி பண்ணணும்னு நான் வீடியோவுக்கு நடுவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இருக்கும். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் முழுமையாக வதங்கிடுச்சு, நல்லா சாஃப்டாகிருச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண அவசியம் இல்லை, ஓரளவு பெரிய பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். தக்காளியும் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையை நீங்கள் தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கிறலாம். நான் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறோம்ல விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இது போல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது அந்த குழம்புடைய ருசியே தனியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே போல் அரைச்சி செய்து பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் எண்ணெயிலேயே வதங்க விடுங்க. இப்போ இந்த மசாலா பேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன், நாட்டுக்கோழி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. அப்போ தான் அதில் கவுச்சி வாடை எதுவும் இருக்காது. சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள். நல்லாவே சிக்கன் சாஃப்டாக ரொம்ப சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ இந்த கோழி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா இது வதங்கணும். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பிராய்லர் கோழி சீக்கிரமாகவே வெந்துடும், ஆனால் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து இதை ப்ரிப்பேர் பண்ணணும். எண்ணெயிலே இது போல் நல்லா நம்ம பரட்டுறதுனால அதோட டேஸ்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது நல்லா இது போல் பரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் கூட சேர்க்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா காரம் கம்மியாக இருக்கும்.
அதே சமயம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேருங்க. நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்லாம் மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்காக நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்க்கலாம். குழம்பு நீங்கள் எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வைக்க போகிறீங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 400 ml அளவு தண்ணி இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் ஒருவேளை நீங்கள் கடாயில் இதை வைக்க போகிறீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். ஏன்னா இது நாட்டுக்கோழின்றதுனால ரொம்ப டைம் எடுத்து வேகும். அதனால் இடையிடையில் செக் பண்ணி பார்த்துட்டு கறி முழுமையாக வெந்து வர வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும். இதுவே நம்ம குக்கரில் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக குழம்பு ரெடி ஆயிரும். 3 விசில் விட்டால் போதும், குழம்பு சூப்பராக தயாராகிரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்குன்னு. ஒரு தடவை குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். இது சேர்க்காமலும் குழம்பு நல்லா இருக்கும். இது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதை விட இது போல் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு தடவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்ல. கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்து கூட சர்வ் பண்ணுங்கள். கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப பெர்ஃபெக்டான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரெசிபியை ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.